லாஸ்ட் டைம் க்ளோஸ் இருக்குது, இப்பவும் க்ளோஸ் இருக்குது. இன்னைக்கு எஸ்பி சரண் சார் லைக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரும் தர்ஷனம் ஆயிடுச்சு. தேங்க்யூ எஸ்பி சரண் சார். நான் ஷர்லி மண்டபம்லேருந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம். எஸ்பிபிஐயோட பிறந்த நாள் சொல்லிட்டு பாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் வந்துருக்கோம். அப்பா சிங்கராக இருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா சிங்கராக இருக்காங்க. ஸோ அப்பா அவரோட எஸ்பிபிஐயோட பாட்டு தான் நிறைய நாங்கள் வளர்ந்தோம். கச்சேரியில் பாடி அது மூலமாக ஏர்னிங்ஸ்லாம் நாங்கள் வளர்ந்தோம்னு சொல்லலாம். ஸோ அதனால் அப்போலேருந்து எங்கள் எஸ்பிபிஐ ஃபேன்ஸ் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு பாட்டு தான் நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ நினைவிடத்துக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஐயாவோட இடம்லாம் முன்னிட்டு. ஸோ ஆசையாக பார்க்கலான்னு வந்தோம். அண்ட் லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்திருந்தோம். சரண் சார் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம், ஸோ இப்படி யாரும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் சொல்கிறது கேட்டு எங்கள் ரிக்வஸ்ட் எல்லாம் கேட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரியோர் இன்ஃபர்மேஷனுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதில் நீங்கள் போட்டிருந்தீங்க சீக்கிரமாக முடிச்சிடுவோம், 2026 அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நியூஸ்க்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, இது பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் நம்புகிறோம் சீக்கிரம் எங்களுக்காக ஓப்பன் பண்ணுங்கள். ஐயாவோட ஃபேன்ஸில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டானதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய லைஃப்பை செலிப்ரேட் பண்ணோம். லைஃப் லாங் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆசையாக இருக்கும். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள் சார்.